வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எப்படி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இன்றைக்கி நான் கரம் மசாலா யூஸ் பண்ணாதனால தேவையான பட்டை கிராம்பெல்லாம் இப்போவே நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் ஆனியன்னு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா தக்காளி, ஒரு நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் பொதுவாகவே இந்த பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மசாலா ரைஸில் அப்படி தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இலை கொஞ்சம் வதங்கும் போது கொஞ்சம், அப்புறம் ரைஸோட கொஞ்சம். அப்புறம் இன்றைக்கி நான் மசாலாவுக்கு வெறும் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் தூள், பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ப்ரான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ரான் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த ப்ரான் ஒரு நல்ல மசாலா அந்த கன்சிஸ்டன்சி ரெடியாக எடுத்ததுக்கப்புறம் அரிசி நான் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி ஒரு மெஷரிங் கப்புக்கான பாஸ்மதி அரிசி, அதுக்கு 1.5 கப்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லேசாக கொஞ்சம் கொதி வரட்டும். வேணும்னா குக்கர் ஒரு வாட்டி லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லேசாக கொஞ்சம் கொதி வந்திருக்கு. இப்போ ப்ரெஷர் குக்கரத்துக்கு சஃபிஷியன்ட் தண்ணி இருக்கான்றதை மெயினாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கர் மூடி நீங்கள் விசில வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கண்டிப்பாக குக்கரில் அடி பிடிக்காது. இப்போ குக்கர் வெயிட் வச்சுட்டு ஒரு விசில் அளவுக்கு போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல அரிசியெல்லாம் நீளமாகவே வந்திருக்கு. இன்றைக்கி குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ இதை அப்படியே ஒரு ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ப்ரெஷர் பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு நமக்கு இன்றைக்கி ப்ரான் பிரியாணி. யூஸ்வலாக என்னோடய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலலாம் நான் கரம் மசாலா சேர்த்துருப்பேன். இன்றைக்கி இது ரொம்ப சிம்பிள் பேசிக் ட்ரெடிஷ்னல் ஒரு சவுத் இண்டியன் ப்ரெஷர் குக்கர் பிரியாணி. அதனால இது கரம் மசாலா இல்லாமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் என்னோடய மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். அது கரம் மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.